ஹலோ எல்லாருக்கும். ஒரு சின்ன கேள்வி. நீங்க எடுக்கிற முடிவு உண்மையிலே உங்களோடதா? இல்ல யாரோ உங்க மனச மெதுவா இயக்குறாங்களா? மைண்ட் கண்ட்ரோல். இந்த வார்த்தையை கேட்டாலே நிறைய பேருக்கு பயம் வரும். ஏன்னா நாம எல்லாரும் ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா நம்புறோம். ஃப்ரீ வில். நான் தான் என் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னா, அந்த கண்ட்ரோல் முழுக்க முழுக்க நம்ம கையில இல்ல. மனிதன் ஒரு மிருகம்தான். உயிர் பிழைக்க, பாதுகாப்புக்காக, அதிகாரம் கிடைக்க எப்போதும் கண்ட்ரோல் தேடினான். பணம், மரியாதை, அதிகாரம் இதெல்லாம் ஏன்? கண்ட்ரோல் கிடைக்கிறதுக்காக. ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. கண்ட்ரோல் பல இடங்கள்ல உண்மையிலே ஒரு மாயை. காலத்துல பின்னோக்கி பார்த்தா, முதல்ல ஒரு தலைவன் ஒரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணினான். அப்புறம் மதம் மனித மனசை வழி நடத்தினது. அடுத்தது அரசியல் எண்ணங்களை மாற்றினது. இப்போ அட்வர்டைசிங், சோஷியல் மீடியா, அல்கோரிதம்ஸ். இதுதான் மாடர்ன் மைண்ட் கண்ட்ரோல். ஒரு விளம்பரம், ஒரு ரீல், ஒரு ஹெட்லைன் உங்க ஆசைய, உங்க பயத்தை, உங்க கோபத்தை மெதுவா மாற்றுது. மக்கள் சொல்றாங்க மைண்ட் கண்ட்ரோல் ரொம்ப டேஞ்சரஸ்னு. ஆனா அதே மக்கள் தான் தினமும் அதுக்குள்ள வாழறாங்க. என்ன யாரும் ஏமாத்த முடியாது அப்படின்னு நினைக்கிற இடத்துல தான் மைண்ட் கண்ட்ரோல் சரியா வேலை செய்யுது. 2025ல டிவி ரிமோட் இல்ல, உங்க ஃபோன் தான் ரிமோட் கண்ட்ரோல். யார் இதை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க விளையாட மாட்டாங்க, விளையாட்டை நடத்துவாங்க. வாழ்க்கையில முதல் பாடம், கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறதே உண்மை. இரண்டாவது, உங்க ரியாக்ஷனை அப்சர்வ் பண்ண கத்துக்கோ. மூன்றாவது, சைக்காலஜி கற்றுக்கோ. மற்றவர்களுக்காக இல்ல, உனக்காக. உலகம் உங்களை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணும். ஆனா அவேர்னஸ் இருந்தா நீங்க தான் கேம் சேஞ்சர். Love you all. Take care. Bye.